Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with AKIL. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை பிரியாணி குக்கர்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அடுப்புல ஒரு pan வச்சுக்கோங்க. இதுல 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிம்லயே வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. மசாலா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 5 முட்டையை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையை நான் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மசாலா எல்லா பக்கமும் நல்லா பிடிக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் இந்த முட்டையை சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலை, 4 பட்டை, 2 அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை வந்துட்டு போயிடுச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 3 தக்காளியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயும் கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி அரிசி வந்து எடுத்திருக்கேன். அதனால 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதில் 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக புதினா இலை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கிளறி விட்டதுக்கு அப்புறமா இதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்க்கும் போது பிரியாணி வந்து ரொம்ப ருசியாகவும் இருக்கும். சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமையும் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம மேலே வச்சிடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு இண்டக்ஷன் குக் டாப்பில் பண்ணியிருக்கிறனால 5 நிமிஷம் விசில் போட்டதுக்கு அப்புறமா சிம்மிலேயே வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதா இருந்தால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்கு. நல்லா வெந்தும் வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான முட்டை பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.